வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன் ட்ரைடு மேங்கோஸ். இது ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதுக்கு இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதை எடுத்திருக்கேன். இது ஒரு 1 kg எடுத்திருக்கேன். இது தோலெல்லாம் இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக வெட்டிக்கணும். ஒரு கடாயில் 1 கப்பு 200 கிராம்ஸ் இருக்கும் சுகர் எடுத்திருக்கேன். இதிலே 1/2 கப்பு வாட்டர் விட்டுருக்கேன். இதை சுகர் கரையிற வரைக்கும் நம்ம சூடுபடுத்தி காய்ச்சணும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு லெமனை பிழிஞ்சு அதோட எலுமிச்சம் ஜூஸை விட்டுருக்கேன். பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். இதில் வெட்டி வச்ச இந்த மேங்கோஸ்லாம் போடணும். இதை நல்லா இந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சு இறக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. 5 மினிட்ஸும் நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் எல்லா பீசஸும் இந்த சுகரில் கோட்டாகி வேகும். இப்போ நல்லா அந்த சுகர் சிரப்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை வெயிலில் வச்சு நல்லா ஒரு 2-3 டேஸ் காய வைக்கணும். நான் இது 2 பிளேட்டில் போட்டு வெயிலில் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே இவ்வளோ காஞ்சிருக்கு. நல்லா டைரக்ட் சன்லைட்னால் இன்னும் நல்லாவே காஞ்சிருக்கும். பால்கனி வெயிலில் இவ்வளோ காஞ்சிருக்கு. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காய வைக்கணும். இந்த வேக வச்ச மாங்காய் பீசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இது ஒரு 1 வீக் காய வச்சுருக்கேன். இதை நல்லா டைரக்ட் சன்லைட்டில் வச்சோன்னா ஒரு 5 டேஸ்லேயே நல்லா காஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிடும். இதை நம்ம டாஃபி மாதிரி சாப்பிட்லாம். மைல்டு இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.